அரசியல் நையாண்டி செய்து நடிப்பதில் வல்லவராக திகழ்ந்தார். எம்ஜிஆரை பற்றியும் சிவாஜி கணேசனை பற்றியும் நையாண்டி செய்தாலும் அவர்கள் இருவருமே இவர் மேல் எந்தவித கோபமும் படாமல் இவருக்கு நடிக்க வாய்ப்பு கொடுத்து கொண்டிருந்தார்கள். சோ அவர்கள் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கரை பல சினிமா கம்பெனிகளுக்கு அழைத்து சென்று வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்த வேளையில் ஜெய்சங்கருக்கு சிறிய கண்கள் உள்ளதென்று அவரை நிராகரித்தார்கள். ஆனால் அவருக்கு அதிர்ஷ்டம் ஜோசப் தலியத் என்ற இயக்குனர் மூலம் கிடைத்தது. அவர் இயக்கிய இரவும் பகலும் என்ற திரைப்படத்தில் ஜெய்சங்கரை கதாநாயகனாக தேர்வு செய்து நடிக்க வைத்தார். அந்த படம் 1965 வருடம் வெளியானது. இதில் ஒரு வேடிக்கை என்னவென்றால், இரவும் பகலும் வெளியான அன்றே சினிமாவின் இரு துருவங்களான புரட்சி நடிகரின் எங்க வீட்டு பிள்ளையும் சிவாஜி நடித்த பழனியும் வெளியானது. இருப்பினும் ஜெய்சங்கர் நடித்த இரவும் பகலும் திரைப்படம் வெற்றி பெற்றது. எம்ஜிஆரின் எங்க வீட்டு பிள்ளை பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை. அதிரி புதிரியாக வெற்றி பெற்றது. சிவாஜி கணேசனின் பழனி படமும் பெரு வெற்றி பெற்றது. அதன் பிறகு அவர் நடித்த படங்கள் அத்தனையும்